குருவே நமக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் அறிந்த ஜோதிடம் என்ற பகுதியில் இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறது திருமண வாழ்வில் ஜோதிடம் பற்றிய சில தகவல்கள். அதை பற்றி பேசலாம். திருமண வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த செவ்வாய் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா சுய ஜாதகத்தில் 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானம், 4ஆம் இடங்கிறது சுகத்தை பற்றி பேசக்கூடிய சுகஸ்தானம், 7ஆம் இடங்கிறது ஆண் பெண் சேர்க்கை சம்பந்தமான கலத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க, 8ஆம் இடங்கிறது மாங்கல்ய ஸ்தானம் அல்லது ஆயுள் ஸ்தானம், அது பற்றி பேசக்கூடிய இடம், 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஆக இந்த இடங்கள் திருமண வாழ்க்கைக்கு முக்கியமான ஸ்தானங்கள். இந்த ஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தா அது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் சித்தர்களோட வாக்கு, சாஸ்திர பிரமாணம். மேஷம் முதலான, அதாவது காலபுருஷ தத்துவப்படி மேஷம் முதலான மீனம் ஈராக 12 ராசியில் மேஷத்திலிருந்து 8ஆவது ராசியான விருச்சகம், இந்த விருச்சகத்துக்கு அதிபதி தான் செவ்வாய். இப்போ அஷ்டமாதிபத்தியம் பெற்ற செவ்வாய் சுய ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அது தோஷம். அது சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அதைத்தான் நம்ம முன்னோர்கள் செவ்வாய் தோஷம்னு சொன்னாங்க. சரிதானா? இப்போ இந்த செவ்வாய் தோஷங்கிறது ரொம்ப பாதிக்குமா, எல்லாரையும் பாதிக்குமா? இந்த மாதிரி இடத்துல செவ்வாய் இருந்தது அப்படின்னா அதுக்கு திருமண வாழ்க்கையை பாதிக்குமா அப்படின்னு சொன்னால் அப்படிலாம் கிடையாது. அருமையான வாழ்க்கை வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த செவ்வாய் தோஷத்தை பார்த்துட்டு அந்த இடத்துல இருக்குதா அப்பாடி வேண்டான்னு ஓடுறவங்க ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அப்படி ஜாதகத்தை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அது திருமண காலங்களுக்கு முன்னாலேயே சிறு வயதிலேயே இந்த செவ்வாய் திசை வந்துருச்சு அப்படின்னு கேட்டால் அந்த திருமண வாழ்க்கையை அந்த செவ்வாய் பாதிக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு 60 வயசுக்கு மேலே இந்த செவ்வாய் தசை வந்தாலும் அந்த செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது. தாம்பத்திய காலங்களில், திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய காலங்களில் அந்த செவ்வாய் தசை வரும் பொழுது மட்டுமே அந்த செவ்வாய் தோசை பேசுது, வேலை செய்யுது, திருமண வாழ்க்கையை பாதிக்குது. அப்படிங்கிறத எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா தேவையில்லாமல் தோசை இருக்குது, செவ்வாய் தோசை இருக்குன்னு சில சாதகங்களை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடும். மேலும் இந்த செவ்வாய் தசை அந்த தாம்பத்திய காலங்களில், அதாவது திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய காலங்களில் இந்த செவ்வாய் தசை வருது, ஆனாலும் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் யோகாதிபதியாக இருக்குதுன்னு வைங்களேன். அதாவது கடக லக்கணத்துக்கு பஞ்சமாதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய், சிம்ம லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி. அப்படி பாக்கியாதிபதியான செவ்வாய் இந்த மாதிரி ஸ்தானங்களில் இருந்தது 2, 4, 7, 8, 12 இருக்கும் பொழுது அந்த பாதிப்புகளை அந்த அளவுக்கு கொடுக்கறது இல்லை. அவங்களும் நல்லபடியாக வாழ்க்கையை கொண்டு போயிருந்தாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மேலும் அடுத்த கட்டமாக என்னன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் ஒரு ராசியில் இருக்குது, இப்போ 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த குடும்பஸ்தானாதிபதி லக்கணத்துக்கு திரிகோணம், அதாவது லக்கணத்துக்கு 5, 9ஆம் இடங்களில் இருந்து பலம் பெற்றுட்டுன்னா அந்த செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது, குடும்ப வாழ்க்கையை பாதிக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு புதுசாக திருமணமாகி ஒரு 20 வருஷத்துக்கு இந்த செவ்வாய் தசை வரல அப்படின்னாலே அந்த குடும்பம் பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, நல்லபடியாக போயிடும். குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமாக அமைஞ்சு சந்தோஷமாக வாழ்கிற எத்தனையோ ஜாதகங்களை பார்க்குறோம். இப்போ இதை வச்சு தான் ஜோதிடம் பொய், செவ்வாய் தோஷம் அப்படி இப்படிங்கிறாங்க. அந்த எனக்கு அண்ணனுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தது, எங்கள் மச்சானுக்கு செவ்வாய் தோஷம் இருந்தது, ஆனால் அவங்களாம் நல்லா இருக்காங்க, ஜோதிடமே பொய்ங்கிற அந்த வார்த்தைகள்லாம் வருது. அப்போது இவ்வளவுக்குள்ளே செவ்வாய் தோஷத்தில் விடுதல்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் கவனிக்கணும். ஆகவே நண்பர்களே, செவ்வாய் தோஷத்தை பார்த்த உடனே பயந்து அதை விளக்கணும், அந்த ஜாதகங்கள் திருமணத்திற்கு ஏற்ற ஜாதகம் இல்லை அப்படிங்கிறத நினைக்க வேண்டாம்.
ஒதுக்க வேண்டாம் ஜாதகங்களை. செவ்வாய் தோஷம் அந்த ஜாதகர்களை பாதிக்குமா பாதிக்காதான்னு நல்லா ஸ்க்ரூட்டனிங் பண்ணி நல்லா கவனித்து பார்த்து அதுக்கப்புறம் நம்ம முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே நமக.